வணக்கம் நண்பர்களே. எஃப்டிஏ, செப்பா, செக்கா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட், காம்ப்ரஹென்சிவ் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அக்ரிமெண்ட், காம்ப்ரஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட். இந்த கீ டேர்ம்ஸ் இதனுடைய அர்த்தம் என்ன? இந்த கீ டேர்ம்ஸ் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன? இதை நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நீங்கள் எக்கனாமிக்ஸ் படிக்கும்போது இந்த டேர்ம்ஸை பார்த்துருக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நியூஸ் பேப்பரில் படிச்சிருப்பீங்க, புக்லேயும் படிச்சிருப்பீங்க. ஏற்கனவே ஒரு வீடியோவில் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை பற்றி நான் இன்டெப்த்தாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டுங்கிறது என்ன, அந்த கான்செப்ட் என்ன, ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் தாண்டி இருக்கக்கூடிய மற்ற கான்செப்ட்ஸ், பிடிஏ, கஸ்டம்ஸ் யூனியன், இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓவராலாக எஃப்டிஏ ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை தாண்டி இருக்கக்கூடிய எக்கனாமிக் இன்டகிரேஷன், கஸ்டம்ஸ் யூனியன், காமன் மார்க்கெட், எக்கனாமிக் யூனியன், ஃபிஸ்கல் யூனியன், மானிட்டரி யூனியன், இதையும் நான் அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோடைய லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை ஒரு வாட்டி ஃபுல்லாக கேளுங்க, உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். சரி, இப்போது எஃப்டிஏ இந்த கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் செப்பா, செக்கா என்னங்கிறத பார்க்கலாம். எஃப்டிஏ அப்படிங்கிறது தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ நாடுகள் இருக்கு இல்லையா, நாடுகள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் வர்த்தகத்தை முடிஞ்ச வரைக்கும் பெட்டராக பண்ணணும், அதிகமாக பண்ணணும், அந்த அளவுக்கு தடைகள் இல்லாமல் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க மற்ற நாடுகளோடு. அப்போ தான் அவங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி இருக்கும். இந்த இடத்துல பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாடும் மற்ற நாடுகளோட வர்த்தகம் பண்ணும்போது இம்போர்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும், பேரியர்ஸ் இருக்கும், அதாவது தடைகள் இருக்கும். இந்த தடைகளை முடிஞ்ச வரைக்கும் எடுத்துடணும், இல்லை குறைஞ்சபட்சமாக அதை கம்மி பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ தான் வர்த்தகத்தை இன்னும் பெருக்க முடியும். ஸோ இதுதான் அந்த கான்செப்ட். இதன் அடிப்படையில் நாடுகள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒப்பந்தம் சைன் பண்ணுவாங்க. இதுதான் நம்ம ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்னு நம்ம சொல்கிறோம். 2 நாடுகள் ஒப்பந்தம் பண்ணாங்கன்னா அது பைலேட்ரல் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட், பைலேட்ரல் எஃப்டிஏ. 2க்கும் மேற்பட்ட நாடுகள் சைன் பண்ணுறாங்கன்னா அது மல்டிலேட்ரல் எஃப்டிஏ, ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். ஒன்ஸ் அவங்க ஒப்பந்தம் பண்ணதுக்கப்புறம் அந்த ஒப்பந்தத்துக்குள்ளே வர நாடுகள் என்னவாயிடும் அப்படின்னா ஒரு அமைப்பாயிடும், ஒரு அங்கமாயிடும். இதை ஃப்ரீ ட்ரேட் ஏரியா அல்லது ஃப்ரீ ட்ரேடிங் பிளாக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஏற்கனவே இந்த உலகத்தில் நிறைய ஃப்ரீ ட்ரேடிங் பிளாக்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு நாஃப்டா, நார்த் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பிளாக், சாஃப்டா, சவுத் ஏஷியாவில் இருக்கக்கூடிய ஒரு பிளாக், இந்த மாதிரி நிறைய பிளாக்ஸ் நம்ம சொல்லலாம். அதே போல் இந்தியா ஏற்கனவே நிறைய நாடுகளோட பைலேட்ரல் எஃப்டிஏ சைன் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு ஜப்பான், மலேசியா, ஸ்ரீலங்கா, இந்த மாதிரி நாடுகள் நம்ம சொல்லலாம். சரி, இப்போ அந்த எஃப்டிஏ சைன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் அந்த 2 நாடுகளோ இல்லை 2க்கும் மேற்பட்ட நாடுகளோ என்ன சொல்லுவாங்கன்னா அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், பேரியர்ஸை ரிமூவ் பண்ண பார்ப்பாங்க. மெயினாக 2 விதமான பேரியர் இருக்கும். ஒன்று டேரிஃப் பேரியர், இன்னொன்று நான் டேரிஃப் பேரியர். டேரிஃப் பேரியர் அப்படின்றது என்னென்னா வரி சார்ந்த அந்த பேரியர்ஸ். இம்போர்ட் பண்ணும்போது ஒரு நாடு என்ன பண்ணணும்னா அந்த இம்போர்ட் கூட்ஸ் மேலே வரி விதிப்பாங்க. இதை நம்ம முடிஞ்ச வரைக்கும் குறைக்கலாம், இல்லைன்னா ஒரு சில கூட்ஸில் ஃபுல்லாகவே அந்த வரியவே எடுத்துடலாம், இல்லை ஒரு வேளை முடியுதுன்னா எல்லா கூட்ஸ்லையுமே வரியே இல்லை அப்படின்னு அறிவிச்சிடலான்னு சொல்லி அந்த சம்பந்தப்பட்ட நாடுகள் முடிவெடுப்பாங்க. நான் டேரிஃப் பேரியர்ஸும் இருக்கு. நான் டேரிஃப் பேரியர்ங்கிறது வரி அல்லாத மற்ற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். உதாரணத்துக்கு கோட்டா. கோட்டா அப்படிங்கிறது அந்த நாடுகள் வர்த்தகம் பண்ணும்போது இன்னொரு நாட்டுக்கிட்ட இருந்து அந்த கூட்ஸ் எந்த அளவுக்கு வாங்கலாம் அப்படின்னு முடிவெடுப்பாங்க. அதுதான் அந்த கோட்டா. அது இல்லாமல் லைசன்சிங், இதுவும் ஒரு நான் டேரிஃப் பேரியர். லைசன்சிங் அப்படிங்கிறது இன்னொரு நாடோட வர்த்தகம் பண்ணும்போது ஒரு சில நிறுவனங்கள் மட்டும் அந்த லைசன்ஸ் இருக்கும், அவங்க மட்டும்தான் அந்தந்த பொருட்களை மற்ற நாடுகள்கிட்ட இருந்து வாங்க முடியும். இதுதான் அந்த லைசன்சிங் சிஸ்டம். இதெல்லாம் நான் டேரிஃப் பேரியர் கீழே வரும். ஓவராலாக இந்த பேரியர்ஸை குறைக்கணும், முடிஞ்சால் ஃபுல்லாக தூக்கிடலாம் அப்படின்னு முடிவெடுக்கிற இந்த ஒப்பந்தம் தான் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ். இனி தேதியில் இந்தியா இன்னும் பல நாடுகளோட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணணும்னு முயற்சிட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு யூகே, ஆஸ்திரேலியா, ரஷ்யா, யூரோப்பியன் யூனியன், இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம சொல்லலாம். இந்த கூட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கூட்ஸோடு சேர்த்து சர்வீசஸ், இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒப்பந்தம் அவங்க போடுவாங்க. ஸோ ஓவராலாக இதுதான் எஃப்டிஏ அப்படிங்கிறது. எஃப்டிஏ இதனுடைய முன்னாடி ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா பிடிஏன்னு சொல்லுவாங்க, ப்ரிஃபரன்ஷியல் ட்ரேட் அக்ரிமெண்ட். ப்ரிஃபரன்ஷியல் ட்ரேட் அக்ரிமெண்ட்டுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. ப்ரிஃபரன்ஷியல் ட்ரேட் அக்ரிமெண்ட்ன்றது 2 நாடுகளுக்கிடையே அந்த ஒப்பந்தம் போடும்போது ஒரு சில செலக்ட் கூட்ஸில் மட்டும் நம்ம வரியை விலக்கிடலாம், இல்லை வரியை குறைச்சிடலான்னு முடிவெடுப்பாங்க. இதுதான் ப்ரிஃபரன்ஷியல் ஆக்சஸ்.
எஃப்டிஏங்கிறது பிடிஏவை விட இன்னும் ப்ராடாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் எல்லா கூட்ஸ்லையுமே நம்ம வரியை குறைச்சிடலாம், இல்லை வரியை நீக்கிடலாம். இதுதான் எஃப்டிஏ. ஓகேங்களா? இப்போ செக்கா செப்பாக்கு நான் வரேன். செப்பா, செக்கா, செக்பா இது எல்லாமே எஃப்டிஏ தான். இதெல்லாம் நம்மளா வச்சிருக்கக்கூடிய டெக்னிக்கல் ஜார்கன்ஸ். ஓகேங்களா? உதாரணத்துக்கு இந்தியா மலேசியாவோட ஒரு செக்கா சைன் பண்ணியிருக்கு ஆல்ரெடி. செக்காங்கிறதும் ஒரு எஃப்டிஏ. ஸ்ரீலங்காவோட எஃப்டிஏ சைன் பண்ணியிருக்கோம், அதனுடைய பேர் வெறும் எஃப்டிஏ. ஜப்பானோட செப்பா சைன் பண்ணியிருக்கோம், அந்த செப்பாவுமே ஒரு விதமான எஃப்டிஏ தான். சரியா? செப்பா அப்படிங்கிறது செக்காவோட கொஞ்சம் ப்ராட் பேஸ்டு எஃப்டிஏ அப்படின்னு நம்ம சொல்லலாம். நீங்கள் செக்கால பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த கூட்ஸ் இருக்கு இல்லையா, உற்பத்தி பொருட்கள், இது மேலே மட்டும்தான் அந்த ஒப்பந்தம் இருக்கும். மெயினாக முடிஞ்ச வரைக்கும் நம்ம பேரியர்ஸை ரிமூவ் பண்ணிடலாம், டேரிஃபை ரிமூவ் பண்ணிடலாம், இல்லை முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிடலாம் அப்படின்னு முடிவு எடுப்பாங்க. இதுதான் இந்த செக்கா. செப்பா அப்படின்றது இந்த டேரிஃப் பேரியர்ஸை தாண்டி, அதாவது கூட்ஸை தாண்டி சர்வீசஸ், சேவைகள், அது இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட், கேபிட்டல், இதுலேயும் ஒப்பந்தம் போடுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் சர்வீசஸ்லேயும் இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் 2 நாடுகளுக்கு இடையே முடிஞ்ச வரைக்கும் தடைகள் இருக்க வேண்டாம், அந்த பேரியர்ஸை ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னு செப்பாக்குள்ள முடிவு பண்ணுவாங்க. இதுதான் செப்பாக்கும் செக்காக்கும் உள்ள இருக்க வித்தியாசம். செப்பா அப்படிங்கிறது செக்காவையும் தாண்டி இன்னும் விரிந்து இருக்கிறது. ரீசெண்டாக ஆஃப்ரிக்கன் கண்ட்ரி மொரீஷியஸோடையும் இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணோம், அதை செக்பா அப்படின்னு சொல்கிறோம். இன்னும் ஃபர்தராக ஃபியூச்சரில் இந்தியா நிறைய நாடுகளோட இந்த மாதிரி எஃப்டிஏ சைன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நன்றி.